கொஞ்சிக்க இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. கங்குவா டூல பார்த்துக்கமா. கங்குவா படத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க. நிறைய நேர்மையான விமர்சனங்கள், நிறைய பெய்டு ஹேட்ரட், நிறைய கான்ட்ரவர்சிஸ்னு ரிலீஸ் ஆன 10-15 நாள் சும்மா எல்லாருமே இந்த படத்தை பந்தாடிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை வாங்குறதுக்கு இவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இந்த படம் தெரியல. எது உண்மை அப்படிங்கிறது லைட்டாக ஒரு அலசல் பண்ண போகிறோம். இந்த படத்தோட பெரிய ஒரு ட்ராபேக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். நிறைய பேரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் இந்த படத்தை அடியோடு அழிச்சிருச்சு. சூர்யாவோட, ஞானவேல் ராஜாவோட, மெயினாக நம்ம அண்ணன் சிவாவோட கண்மூடித்தனமான ஒரு குருட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடிஞ்சுது ரிலீஸுக்கு முன்னாடி. சூர்யாவுக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் மேபி இந்த படம் நல்லா இருக்குன்னு தோணியிருக்கலாம், குவைட் ஆப்வியஸ். ஆனால் த கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவாவுக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும், என்ன அடி வாங்கினாலும் அது ஃபஸ்ட்டு நமக்கு தான் விழுங்கிறது. என்ன ப்ராப்ளம்னா, அண்ணன் சிவா அவர்கள் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் தன்னை அண்ட விட மாட்டார். அப்படியே பார்த்தாலும் இக்னோர் பண்ணிடுவார். நிறைய இன்டர்வியூஸில் எனக்கு நெகட்டிவிட்டி பிடிக்காது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்க மாட்டேன், அந்த ஏரியாவுக்கே போக மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. 2017 விவேகம்னு ஒரு படம், அந்த படம் எந்தளவுக்கு எதிர்பார்ப்பை தாண்டி கடைசியில் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் வந்த ரிவ்யூஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தாலே கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் கிடச்சிருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்கோன்னு. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாலே இன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்ணுற நிறைய சிக்கல்களை தவிர்த்துருக்கலாம். அதில் மெயின் மிஸ்டேக் காஸ்டிங். அண்ணாத்தையில் ரஜினிக்கு தங்கச்சி கீர்த்தி சுரேஷுங்கிற மாதிரி கங்குவா படத்தில் சூர்யாவோட கேரக்டரே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லார்ஜர் தென் லைஃபாக இருந்துச்சு. அவரோட ஹைட்டை பற்றி நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் சர்டன் காஸ்டியூம்ஸில், மெயினாக மாடர்ன் காஸ்டியூம்ஸில் அது பெருசாக தெரியாது. ஆனால் கங்குவாவில் அந்த ட்ரைபல் காஸ்டியூமில் சூர்யாவை பார்க்கறக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. லுக் வைஸ் சூப்பராக இருந்தாலும் எதுவும் அந்த காஸ்டியூம் அவருக்கு செட்டே ஆகாத மாதிரி தோணுச்சு. ஸோ படத்தில் சூர்யாவே ஒரு மிஸ்காஸ்டிங் மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அந்த சைல்டு ஆர்டிஸ்ட், அந்த பையனும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான், வளர்ந்து வர்ற பையன். ஆனால் எந்த எமோஷன்ஸுமே பெருசாக வெளியே தெரியாத மாதிரி சுமாராக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். படத்தில் கதை வேற ரொம்ப சூப்பராக இருந்தனால மேற்கொண்டு அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. சாரி, எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டேன். சொல்ல வந்தது என்னென்னா, மிஸ்டர் சிவா ஒழுங்காக சூர்யா டேட்டில் நல்ல ஒரு ஃபேமிலி படம் எடுத்திருக்கலாம், பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கும். இன்னொன்று, த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல். எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரியான ஒரு மேக்கிங், செட்டப், ஸ்டேஜிங் எல்லாமே ரிப்பீட் ஆகுது. சிவா படங்களை உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த சீன் இப்படி தான் இருக்கும்னு கணிச்சிருப்போம், அப்படி தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீடாக மூவ் ஆகிற கேமரா, பஞ்ச் டயலாக்ஸுங்கிற பேரில் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது, அன்வான்ட் ஸ்லோ மோஷன்னு நிறைய இருக்குது. ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிறப்போ அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட்டையாச்சும் மாற்றி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாரு, ஆனால் கஷ்டப்பட்டு கதையும் எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்ல வரோன்னே தெரியாமல் பொத்தாம்பொதுவாக ஏதோ சொல்லி அண்ணனையும் தம்பியும் ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன், ஆனால் அந்த ஃபேஸ் ஆஃபை நான் செகண்ட் பார்ட்டில் தான் காட்டுவேன்னு பகல் கனவு கண்டு இப்போது பேக் டு பேக் 2 இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர் கொடுத்துருக்காரு சிவா. ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப லக்கிங்க, தன்னை ஒரு சாதுவான மனிதர்னு காட்டுறதாலேயோ என்னவோ படங்கள் கண்டினியூஸாக அவருக்கு கிடச்சிட்ருக்கு. ஒரு டயர் 1 ஹீரோ கூட கண்டினியூஸாக 3-4 படங்கள் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது, அது அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கதையில் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் பெரிய ப்ரொடக்ஷனில் பிரம்மாண்டமாக படம் பண்ணி எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே போட்டு படம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஜகா வாங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே கங்குவாவை ரசித்து பார்த்தவங்களும் இருக்காங்க. அவங்கள யாரையாச்சும் சந்திக்க சான்ஸ் கிடச்சா 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன். கங்குவா ஒர்க் ஆகாமல் போனதில் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான பங்கு நம்மளில் சில பேருக்கும் இருக்குது. ஒரு படம் வந்தால் ரிவ்யூ பார்க்காம ஃபஸ்ட்டு நாளே முந்திரி கொட்டை மாதிரி நான் போய் பார்ப்பேன், அப்போ தான் பார்த்த மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் நியூட்ரல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி.
ஸோ இவங்களை நம்பி ஃபஸ்ட்டு 3 நாளில் ஹவுஸ்ஃபுல் ஆகி படம் ப்ராஃபிட்டபிள் ஆகும்னு கனவு கண்ட ப்ரொடியூசர் மேலே தப்பு சொல்லி என்ன பண்ணுறது? கங்குவா ஒரு பாடம், வேறு யாருக்கும் இல்லை, சிவாவுக்கு. இனியும் இதே ஸ்டைலில் தான் நான் படம் எடுப்பேன்னா பார்க்குறக்கு எவனும் இருக்க மாட்டான், பார்த்தவன் சும்மா இருக்க மாட்டான், கழுவி தான் ஊற்றுவான். ரசிகர்களுக்கு எந்த படமும் இல்லை, எவ்வளோ பட்டாலும் எல்லா படத்தையும் ஃபஸ்ட் நாள் போய் பார்க்க தான் போகிறோம். அப்புறம் வெளியே வந்து கிண்டல் பண்ணி மீம்ஸில் வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்போம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கங்குவா டூல பார்த்துக்கமா. அப்படி இல்லைன்னா நம்ம நம்பர் அஜித் மாதிரி காம்பன்சேஷனுக்கு 2 படம் பண்ணுவோம். ஓகேவா? சாய் சாய்.